பல்கி பெருகிவிட்டது. ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு மோட்டார் சைக்கிள் என்பது கட்டாயமாக உள்ளது. இருசக்கர வாகன பயணம் என்பது போர்முனைக்குள் ஊடுருவிச் செல்கிற மாதிரிதான் இருக்கிறது. எனவே தலையில் காயம்பட்டு உயிர் திறந்து விடாமல் தப்பித்துக் கொள்ள போர் வீரருக்கு தேவைப்பட்டது போல நமக்கும் தலைக்கவசம் தேவை என்கிற உண்மையை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீதிமன்றமோ அரசோ காவல்துறையோ சொல்லித்தான் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கால கொடுமை. ஆனால் அப்படியும் நம்மில் பலர் அதை புரிந்து கொள்ளாமல் தவிர்ப்பது அறிவற்ற செயல். தொடக்க காலங்களில் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர்களுக்கு தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டது. வீரர்கள் பலரும் முதலில் இதை எதிர்த்தாலும் பின்னர் பிரச்சனையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் தலையில் காயம்பட்டு உயிர் துறக்கும் சம்பவங்கள் வெகுவாக குறைந்து போயின என்பதே மறுக்க முடியாத உண்மை. விபத்து ஏற்படும் போது தலையில் அடிபட்டால் உண்டாகும் உள் மற்றும் வெளிக்காயங்கள் ஆரோக்கிய வாழ்வை மீட்டெடுக்க முடியாமல் நம்மை முடக்கிவிடுகின்றன. விபத்தின் போது தலைக்கவசம் அணிந்திருந்தால் தலையில் காயம் ஏற்படாமல் தடுக்க முடியும். தலையில் ஏற்படும் பெரிய அளவிலான காயங்களை 69%, மரணத்தை 42% தலைக்கவசம் குறைக்கிறது என்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. தலைக்கவசம் அணிவதால் சாலைகளில் எழுப்பப்படும் ஹாரன் மற்றும் வாகனங்களின் எரிச்சலில் இருந்து நம் காதுகள் பாதுகாக்கப்படுகின்றன. தலைக்கவசத்தின் வைசரானது மாசு நம் கண்களில் விழுந்து கேடு விளையாமல் கவனமாக பாதுகாக்கிறது. மேலும் இரவு நேரத்தில் ஹைபீம் வாகன ஒளிவீச்சலும் நம் பார்வை மங்கலாக தெரியாமல் பாதுகாக்கிறது. வெயில் காலங்களில் உதடுகள் வெடித்து முகத்தில் புழுதி வெடிந்து கருத்தும் கட்டிகள் தோன்றியும் சரும நோய்களும் வரும். இதனை தடுத்து நிறுத்துகிறது தலைக்கவசம். தலைக்கவசத்தில் இருக்கும் தெர்மல் இன்சுலேஷன் மூலமாக தலை உஷ்ணமாவது குறைகிறது. தலைக்கவசம் அணிவதால் முடி கொட்டுவதாக கூறி அதை அணியாமல் தவிர்க்கிறார்கள் பலர். தலைக்கவசம் அணிவதற்கு முன்பாக ஸ்கல் கேப் வாங்கி அணிந்து கொண்டால் முடி உதிர்வதை எளிதாக தடுத்துவிட முடியும். இவ்வாறு தலையை விபத்திலிருந்து பாதுகாப்பதோடு பல இயற்கை சீரழிவுகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ள தலைக்கவசம் பயன்படுகிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக சாலை விபத்துக்கு 1500 பேர் பலியாவதாக கூறப்படுகிறது. இதில் 375 பேர் எரிச்சக்கர வாகனங்களில் செல்வோர்கள் என்றும் ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இவர்களில் 95% பேர் தலைக்கவசம் அணியாதவர்கள் என்கிறது காவல்துறை புள்ளி விவர குறிப்பு. விபத்தில் சிக்கும் இருசக்கர வாகன ஓட்டி தலையில் காயம் ஏற்படவில்லை என்றால் பெரும்பாலும் பிழைக்க வைத்துவிட முடியும். அப்படியென்றால் தலைக்கவசம் அணிவதன் மூலம்தான் தலையில் காயம் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ள முடியும். இந்த உண்மை வெளிப்படையாக தெரிந்திருந்தும் படித்தவர்கள் கூட தலைக்கவசம் அணிவதை தவிர்ப்பது தற்கொலைக்கு சமம் என்பதே உண்மை. அபராதம் உண்டு என்று சொன்னாலும் கூட அபராதம் கட்டினால் போச்சு என்ற அலட்சிய மனப்பான்மையில் ஆபத்தான பயணம் செய்கிறார்கள். மனித உயிர் விலை மதிப்பற்றது. இந்த உயிர் காக்கும் செயலில் பணம் மிச்சம் பிடிப்பதாக நினைத்து தரம் குறைந்த தலைக்கவசத்தை வாங்கி அணிய வேண்டாம். ISI முத்திரை கொண்ட தரமான கவசத்தை வாங்கி அணிய வேண்டும். தலைக்கவசத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அதை தலையில் அணியாமல் இருசக்கர வாகனத்தின் கண்ணாடியிலோ பெட்ரோல் டேங்கின் மீதோ அல்லது வாகனத்தின் பின்புறத்திலோ வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமான தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்த தரமான தலைக்கவசத்தை வாங்கி தலையில் அணிந்து கொண்டு அதை லாக் செய்யாமல் பயணிக்கும் போது சிறு விபத்து நிகழ்ந்தாலும் தலையில் இருந்து கவசம் கழன்று விழுந்து தலையில் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்வதை திருந்தச் செய்வோம், அதன் முழு பலனை அனுபவிப்போம். தலைக்கவசம் அணிவது உங்களது பாதுகாப்பிற்காகவும் உங்களையே நம்பியிருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்காகவுமே தவிர போலீசாரின் சோதனையில் இருந்து தப்பிப்பதற்காக மட்டுமே என்று நினைக்க வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் சிறிது தூரம் சென்றாலும் தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் விபத்து என்பதே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் நடப்பதுதான் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் இருசக்கர வாகனத்தை எடுக்கும் போதே தலைக்கவசத்தை அணியும் பழக்கம் இயல்பாகவே வர வேண்டும். வண்டியில் குழந்தைகளை உடன் அழைத்து செல்லும் போது அவர்களுக்கும் தலைக்கவசம் அணிவித்து அழைத்து செல்ல வேண்டும். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவருக்கு விபத்து ஏற்பட்டால் மனைவி கணவனை இழக்கலாம், ஒரு தாய் தன் மகனை இழக்க நேரிடலாம், குழந்தைகள் தந்தையை இழக்கலாம். நம் இழப்பு நம்மோடு முடிந்து விடுவதில்லை. நம்மை சார்ந்துள்ளவர்களை நம் இழப்பு எவ்வாறு பாதிக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்தால் போதும். உயிர்காக்கும் தோழனான தலைக்கவசத்தை நிச்சயம் மறக்க மாட்டீர்கள்.